மாதவி ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 20% வட்டி வீதம் 4 ஆண்டுகளுக்கு ரூபாய் 5000 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கணக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கணும். சரியா? நமக்கு குறிப்பிட்ட தொகைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது அசல் பிரின்சிபல் தான் கண்டுபிடிக்கணும். சரியா? அசலில் நம்ம கண்டுபிடிக்கணும். என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஆர் கொடுத்துருக்காங்க இல்லையா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20%ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? காலம் கொடுத்துருக்காங்க. காலம் நம்ம எப்படி பிடிப்போம்? n = 4 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்து தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? நமக்கு ரூபாய் 5000ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? அசலை கண்டுபிடிக்கணும். நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட தனி வட்டியோட ஃபார்முலா தெரியும் இல்லையா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = என்னது நமக்கு? PNR/100. இதில் கொடுத்துருக்கிற வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியதான். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5000 கொடுத்துட்டாங்க. சரியா? அசல் நம்ம கண்டுபிடிக்கணும். பி எப்படி வச்சுக்கோங்க. நமக்கு என்னங்கிறது என்னது? 4 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. ஆர் வந்து 20%, 20/100 அப்படின்னு போட்டுக்கணும். இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம என்னது? அசலை தான் கண்டுபிடிக்கணும். அந்த அசலை மட்டும் இங்கே வச்சுக்குவோம். சரியா? ஏற்கனவே இங்கே வந்து என்ன இருக்குது? 5000 இருக்குது. இது அப்படியே இந்த சைடு கொண்டு வர்றப்போ இங்கே வகுத்தலில் இருக்கிற 100 வந்து இங்கிட்ட என்ன ஆகும்? பெருக்கல் ஆயிரும். இங்கிட்ட பெருக்கல்ல இருக்கிற 4 20 கீழே வந்துடும். 4 × 20. சரியா? இப்போ இதை அடித்து போடலாமா? இப்போ பாருங்க, 4 20 100 அடிங்க. 4 100 அடித்தா என்ன வரும்? 25 4 100ன்னு வரும். சரியா? அப்புறம் இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ அழிச்சிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டாவது வாய்ப்பாடை வச்சு இது 500 அழிச்சோன்னா நமக்கு என்ன வரும்? 250ன்னு வரும். சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த என்ன இருக்குது? 250 × 25 இருக்குது. சரியா? இதை நம்ம பெருக்கிறோம். பெருக்கிறப்ப எப்படி பெருக்கும்? 25 25 பெருக்கலாம். நமக்கு ஸ்கொயர் நம்பர் தெரியும் இல்லையா? 625. இந்த ஜீரோவை சேர்த்துக்கணும். நம்ம எவ்வளோ குயிக்காக செய்கிறோங்கிறது தான் முக்கியம். அதனால் இந்த ஸ்கொயர் நம்பர் தெரிஞ்சால் நம்ம தனியாக பெருக்கி பார்த்துட்டு இருக்க வேண்டாம். 25 25 625 அந்த ஜீரோவை போட்டுக்கணும். இதுதான் நமக்கு என்னது? அசல். இது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் 2ல் இருக்கா? 6250 ரூபாய் தான் நம்ம கரெக்ட் ஆன்சர்.